ஓகே. வணக்க மக்களை. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து தலைப்பத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மீன்கள் வந்து இத்தத்தண்டி சைஸில் வந்து எங்கள் ஊரில் வராது. அப்போ அது எத்தனை நாளாக இருக்கும்பா? எவ்வளோ? 2 ஒரு எவ்வளோ? மீன் இருக்குப்பா. மீன் ப்ரெஸ் கிளம்ப முடியல. கலெக்டர் பார்த்தேன் கயிறு வச்சுட்டு இழுத்துட்டு அதோட ஓடிட்டாப்ல. நாளைக்கு தண்ணி சொல்றோம். சாயந்தரம் ஓட்டுறோம். கீழே தான் தூக்கணும். பால தூக்குறதுல இல்ல, கீழே தூக்கணும். ஈஸியா எடுக்க வர முடியல. வர முடியல. என்ன நடந்துருக்கு செல்ல காட்டு பார்ப்போம். இந்த காட்டுறேன் அனுப்பிச்சுடுங்க. நாங்கள் எம்ஆர் அனுப்பிச்சுடுறோம். உள்ள போறேன். போலாமா? உள்ள போவா. பதறக்கூடாது சாம். கீழே ஒரு கட்டை கொடுத்தா என்னண்ணே, ஒரு சின்ன கட்டையை குறுக்க விடுங்க. அப்போ எடுத்தாப்புல வருங்க ஒரு கட்டை.
நான் எடுங்க நான் எடுங்க சூப்பர் கட்டந்தா அங்கிட்டு பிடிங்க ஆப்போசிட்ல பிடிங்க கத்திடுறான் அந்த கத்தியை திருத்துடுறான் வாழ விட்டுறோம் ஏற்கனவே சொல்லிட்டான் அப்படியா வேற காடு வைத்தியா ஒருத்தனையும் கூப்பிடுறேன் ஒரு பையனையும் காணாம வெட்டணும் கடைப்பிடி கட்டையை விட்டு உள்ள ஒட்டிடுமா அந்த கத்தியா ரைட்டு மட்டும் குத்திடுங்க அதை மட்டும் கொத்திடுங்க ரைட்டா இந்த அறுபது கொஞ்சம் தாண்டி வந்துடுறேன் தாண்டி வந்துடுறேன் இரநூறு பேராவது வாங்கணும் ஒரு கிலோன்ட்டு வாங்கினாலும் 200 பேராவது வாங்கணும் அந்த மாதிரி நம்ம ஆளுக்கு வர மாட்டாங்க அங்கே கேரளாவுக்கு போனால் 10 ஊருக்கு இது பிரிஞ்சு போயிடும் 10 பேருக்கு 10 ஊரில் 10 வியாபாரி ஒரு 300 பேருக்கு கொடுத்துருவோம் அரை கிலோ முக்கால் அதனால தான் சேல்ஸ் ஆகுது அதனால அங்கே சேல்ஸ் ஆகிடும் நம்ம ஊரில் வந்துட்டு இது என்ன மீன் அப்படின்ட்டு கேட்பான் அந்த மாதிரி காரியங்கள் நிறையா இருக்குது இந்த மீனை கடல் மேலே வலை விட்டும் போது எப்படி பார்த்தியா இது எப்படி தூக்குனிய வள்ளத்துல இருந்து நாங்கள் வலை வாங்கிட்டு போய்க்கிருந்தோம் ஒரு முத வலையிலேயே எங்களுக்கு மொத்தம் மடிச்சு கிடந்துச்சு வலை அது பார்க்கும் மீன் இவ்வளோ பெரிய மீன் எங்களுக்கு தெரியாது பக்கத்தில் போகும் தான் பெரிய மீனாக தெரிஞ்சு தூக்க முடியலை என்ன மீன் கணிச்சிங்க நீங்கள் வள்ளத்தில் சொல்லியிருப்பீல்ல ஆகா கொண்டைய மாட்டிட்டுறா பிளாட் மாட்டிட்டு அப்படியெல்லாம் சொல்லலை தலப்புன்னு நல்லா தெரிஞ்சுட்டு தலப்பு மீன் நல்லா தெரிஞ்சுட்டு இதுக்கு மற்ற ஊர்களில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல நம்ம ஊரில் தலப்புன்னு தான் சொல்லுவாங்க வரும்போது உயிரோட இருந்துச்சா செத்து இருந்துச்சா உயிரோட தான் இருந்துச்சு உயிரோட தான் இருந்துச்சு அப்போ எப்படி கிளப்புனீங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் கிளப்பணும் மயக்க நிலையில் வச்சு தான் கிளப்புனீங்களோ எத்தனை பேர் சேர்ந்து கிளப்புனீங்க எவ்வளோ நேரம் கிளப்புனீங்க 5-8 பேர் சேர்ந்து கிளப்பணும் எவ்வளோ நேரம் ஆச்சு கிளப்பி உள்ள கூட சுத்தமாக 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிட்டு இதை எடுத்து உள்ள கூடவா ஆமாம் ஆள் இல்லை தூக்க முடியலை அதோட பக்கத்து வள்ளத்தை கூப்பிட்டு தான் தூக்கணும் ஆடேப்பா